يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. அன்பிற்குரிய அல்லாஹ் ரப்பல் இஸ்லாத்தின் பார்வையில் மரணம் ஒரு பாடப்புத்தகம் என்ற தலைப்பின் கீழ் கடந்த சில தினங்களாக மரணத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதை எவ்வாறு நாம் நம்முடைய சுற்றி உள்ளவருடைய வாழ்க்கையை போது எடுத்துக் கொள்வது என்பது பற்றியான அம்சங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இறுதியான நாளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மரணம் பற்றியான ஒரு உருக்கமான சில அம்சங்களையும் சம்பவங்களையும் நாம அறிந்து கொள்வோம். எதற்கு இந்த உருக்கமான சம்பவங்கள் என்றால், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவதற்கல்ல, உணர்வு தூண்டப்பட்டாலும் அந்த ஒரு நோக்கத்திற்காக அல்ல. இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த சம்பவங்களை நாம தெரிந்து கொள்வோம். அதுல முதல் அம்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அனஸ் பின் நல்லர் என்ற ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அனஸ் பின் மாலிக் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அனஸ் பின் மாலிக் அவர்கள் பல ஹதீஸ்களை அறிவிச்சிருப்பாங்க. உம்மு சுலைம் என்ற அந்த பெண்மணியினுடைய மகன் இவர். யாரு? அனஸ் பின் மாலிக். உம்மு சுலைமுடைய கணவர் வந்து அபு தல்ஹா. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கல. மாலிக்கினுடைய மகன் தான் அனஸ் பின் மாலிக். இந்த அனஸ் பின் மாலிக்கினுடைய உண்மையான தந்தை மாலிக் இருக்காருல, அவருடைய சகோதரர் தான் அனஸ் பின் நல்லர். அதாவது அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தாய் மாமன் சொல்லுவாங்க, தாய் மாமுறை வீடு. இந்த அனஸ் பின் நல்லர் அவர்கள் எதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவங்களை பற்றி பல சம்பவங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய வீரராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு பல அங்கீகாரங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது பத்ர் போர் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ஹிஜ்ரி 2ல ரமலான் மாசம் நடக்கிறது. இந்த பத்ர் போரை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஏற்பாடும் பண்ணல. திடீர்னு போர், இன்னைக்கு சாயங்காலம் போரு, நாளை காலையில போரு, இப்படிதான் பல நாட்கள் காத்திருந்து திட்டமிட்டு படையை திரட்டி பொருளாதாரத்தை எல்லாம் ரெடி பண்ணி வில்லப்பதையும் வாட்களையும் ரெடி செஞ்ச யுத்தம் எல்லாம் பதில் திடீர்னு நடந்தது. திடீர்னு நடந்ததுனால என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எல்லாராலையும் கலந்துக்க முடியாது. அந்த நேரத்துல உள்ளூர்ல இருந்தாங்க மதினால, அவங்க மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. இந்த பதில் நடந்த நேரத்துல அனஸ் பின் நல்லர் என்ற இந்த நபித்தோழர் வந்து மதீனாவுல இல்ல. இவர் சொந்த ஊர் மதீனா தான். மதீனா என்ற நகரத்துக்கு சொந்த ஊருக்காக இவர் வந்து இன்னும் சொல்ல போனால், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்த நேரத்துல அவங்க வந்து பல துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. எந்த மாதிரியான துன்பம் என்றால்,
ஹிஜ்ரத் செஞ்சுதான் ஆகணும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணல. ஏன்னா நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்விலிருந்து கட்டளை வரணும். நான் ஹிஜ்ரத் செய்வதாக இருந்தால் நானா முடிவெடுக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்களை அனுப்பி வச்சாங்க. நீங்க இங்க போங்க என்று பல இடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மறைந்து ஒளிந்து இருந்த ஒரு நேரத்துல ஒரு 70 பேர் கொண்ட மதீனாவில் இருந்து ஒரு 70 பேர் கொண்ட ஒரு கூட்டம் ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னா அங்கு ஹஜ்ஜினுடைய யாத்திரைகள் இதெல்லாம் முடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒருத்தவர் இருக்கிறார் என்று ஏற்கனவே கேள்விப்பட்டு வச்சிருந்து ஹஜ் செய்யற மாதிரி அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. இதை முடிச்சுக்கிட்டு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறாங்க. எப்ப பார்க்கிறாங்கன்னா நைட்டு நேரத்துல, நைட்டு ஒரு 2 மணி 3 மணி இருக்கும், அர்த்த ராத்திரி சொல்லுவாங்க. பகல பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி மறைந்து ஒளிந்து இருந்த காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு மத்தியில இந்த 70 பேரும் சேர்த்து முடிவெடுக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு ரசூலுல்லாஹ் நம்ம பார்க்கணும் என்று பல நாட்கள் காத்திருந்து அந்த சாதக சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி இரவு நேரத்துல ஒரு மலைக்கு பின்னாடி, மக்கா என்பது பல மலைகள் இருக்கும், அதுல ஒரு மலையில இடத்தை சொல்லி அக்கபான இடத்துக்கு பேரு. அந்த அக்கபா என்ற மலைக்கு பின்னாடி ஒரு இருட்டான ஒரு இடத்துல நபி இன்னைக்கு நைட்டு சிந்திக்க வருவாங்க என்று சொல்லி அந்த திட்டமிட்டு அங்கு போனாங்க. அங்க போயிட்டு இரவு நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஏகத்துவத்துடைய தௌஹீதை எல்லாம் கேட்டு இந்த 70 பேரும் அதுல சாது பின் முஆது, அஸாது பின் சுராரா சொல்லுவாங்க, இந்த ஜும்மாவெல்லாம் நடத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு 70 பேர், இவங்களுக்கு பேர் என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். இவங்க இந்த அந்த நேரத்தில் உறுதிமொழி வாங்கினாங்க. எல்லாமே தூதரே, உங்களுக்கு இந்த மக்காவில் வாழ்வதற்கு எந்த சிரமம் இருந்தாலும் நீங்க எங்க கூட மதீனாவுக்கு வந்துருங்க, எங்க உயிரை கொடுத்து நாங்க உங்களை காப்பாற்றுறோம், நீங்க எங்க கூட வர்றதுக்கு எந்த தயக்கமும் காட்டக்கூடாது என்று அன்னைக்கு வாக்கு கொடுத்தாங்க. உடன்படிக்கை எடுத்துட்டு அக்கபா உடன்படிக்கை என்று சொல்லுவார்கள். இந்த அக்கபா முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு கூப்பிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வரணும், நானா முடிவெடுக்க முடியாது என்று மறுத்து விடுவார்கள். அதுக்கப்புறம் இந்த 70 பேர் என்ன செய்வாங்கன்னா மதீனாவுக்கு போயிட்டு மதீனாவுல இருக்கிற தலைவர்களை எல்லாம் சந்திச்சு இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி, நம்ம சிலைகளை வணங்கக்கூடாது, சிலை வணங்கிட்டு இருந்தாங்க மதீனா, சிலைகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சு அந்த கோயில்கள்ல இருந்ததெல்லாம் அதை வெளியேற்றிட்டு அதையெல்லாம் உடைச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் செய்து நாம ஒரு இறைவனை தான் வணங்கணும் என்று இந்த 70 பேரும் செஞ்ச அந்த பிரச்சாரத்துல என்ன ஆகிவிட்டது என்றால், ஒரு மதீனாவுல ஒரு பெரும் பகுதி மக்கள், மதீனாவுல ஒரு 2000 பேர் இருக்கிறாங்கன்னா அது ஒரு 1200 பேர், ஒரு பெரும்பகுதி மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. இந்த 70 பேருடைய பிரச்சாரம் தான் முழு மதீனாவையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த 70 பேர் ஒருத்தர் தான் அனஸ் பின் நதர். இந்த அனஸ் பின் நதர் யார் என்று சொன்னால், ஆரம்பத்தில் தியாகம் செய்வதற்கு பெரிய ஒரு நேரத்தை ஒதுக்கணும், பல கஷ்டங்களை பட வேண்டும், பல அவமானங்களை தாங்க வேண்டும், எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா மக்கா காப்பிர்கள் எல்லாம் சேர்ந்து தாருல் நதுவால ஒரு கூட்டம் போடுவாங்க. என்ன கூட்டம்னா, இவரை பனு ஹாஷிம், யாரு ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை பனு ஹாஷிம். இந்த பனு ஹாஷிம் கோத்திரத்துல யாரையாவது கொன்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொன்னுட்டா அவர் யாரா இருந்தாலும் சரி அந்த கோத்திரம் பழி வாங்குவார்கள். அரபுகள் பழி வாங்குறதுல தலைமுறையாக நெருப்பிடித்தவர்களாக இருந்தார்கள். அப்ப முகமது நபி அவர்கள் பனு ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. என்னதான் ரசூலுல்லாஹ்வை பிடிக்கலாட்டியும் அவங்களுக்கு கொன்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னா விட மாட்டாங்க. அந்த கோத்திரத்தை குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு தன்மை இருந்துச்சு. அதனால இந்த குறைஷிகள்லாம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த முகம்மதை கொல்லணும்,
ஆனா நம்ம யாராவது ஒரு ஆளை நியமிச்சு நம்ம கோத்திரத்துல உள்ள ஒரு நபர் வீரமிக்க ஒருவனை ஏற்பாடு பண்ணி முகம்மதுக்கு சண்டை போட்டு கொல்ல வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணா கூட நம்மளால கொண்டுட்டு நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா பனு ஹாஷிம் சும்மா விட மாட்டாங்க, நம்மளை தீர்த்து கட்டிடுவாங்க. நம்மள மட்டும் இல்ல, அவங்க பனு ஹாஷிம் ரொம்ப வெயிட்டு. அவங்க நினைச்சா அரபு கோத்திரத்தை எல்லாம் திரட்டிட்டு உங்களை முடிச்சிட முடியும். அவங்க சொன்ன அவ்வளவு பேர் சுத்தி அந்த ஜசீரத்துல அரபுல கேட்கறதுக்கு தாய் வரைக்கும் ஆள் இருந்தாங்க. அதனால இவங்க பயந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முகம்மதை கொல்லுவதாக இருந்தால் ஒரு கோத்திரத்தார்ல ஒரு ஆள் மட்டும் போகிறாரு. நல்ல வீரமிக்க ஒரு 10-15 கோத்திரம் இருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு ஆளை எடுக்கணும். ரசூலுல்லாஹ்வை கொல்லணும்னு முடிவெடுக்கிறதா இருந்தா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொருத்தரும் வரணும். நல்ல திறமையா வீரமிக்க பயிற்சி எடுத்துக்கொண்டு கூட்டமா கும்பல் கொலை பண்ணணும். கும்பலா சேர்ந்து ஒரு 10-15 பேர் தாக்குறாங்க. முகம்மதை கொல்லுட்டோம். பனு ஹாஷிம் என்ன செய்வாங்கன்னா விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது எவன் கொண்டான்னா 10-15 பேர் மாட்டுவாங்கல்ல, ஒரு கோத்திரம்னு பழி வாங்கிடலாம். 10-15 கோத்திரமா இருந்தா பழி வாங்க முடியாது. அவங்களுக்கு அவ்வளவு வெயிட் கிடையாது. 1-2 தான் எதுக்கு நிக்க முடியும். அப்போ ஒரு கும்பல் கொலையாக என்ன செய்யலாம், நம்ம செஞ்சாதான் இதுல இருந்து முகமது நபியை கொல்ல முடியும் என்று ஒரு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இந்த முடிவு ரொம்ப மோசமான முடிவு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான முடிவு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் இரவுல தூங்கிட்டு போது இன்னைக்கு இரவோட அதை முடிச்சிடணும் என்று திட்டமிட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தகவல் வருது. இந்த மாதிரி உங்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டுக்கிறாங்க, நீங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிடுங்க என்று கனவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வஹி தானே, நபிமார்களுக்கு கனவு என்பது வஹி. அதனால அவங்க காலையில போயிட்டு அபூபக்கரை போயிட்டு சந்திச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூபக்கரே இப்போ நான் பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால வீட்டுல வெளியாட்கள் யாராவது இருந்தா நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நம்ம வீட்டுல யாருமே வெளியாட்கள் யாரும் இல்ல. ஆயிஷாவை சொல்ல திருமணம் முடிச்சிருப்பாங்க, ஆனா ஒன்னா சேர்ந்து இருக்க மாட்டாங்க. திருமணம் முடிச்சு அபூபக்கர் வீட்டுல எல்லாம் இருப்பாங்க. ஹிஜ்ரத்து போய் அவங்க வயசுக்கு வருவாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் மனைவியாக வீட்டுக்கு அனுப்புவாங்க. அது வரைக்கும் சும்மா ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்ச மாதிரி அவங்க அபூபக்கர் வீட்டுல தான் ரசூல் அன்னை ஆயிஷாவும் இருப்பாங்க. உங்க மனைவி ஆயிஷா இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, உங்க குடும்பத்தார் தான் இருக்கிறோம் என்று அபூபக்கர் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்யறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்துட்டா, நம்ம போகணும், நம்ம 2 பேர் மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் கூட சொல்லுவாங்க, இது எனக்கு அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த மாதிரி நடக்கும், ஒரு நாள் நம்ம போவோம் என்று தெரிஞ்சு 2 ஒட்டகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். 2 ஒட்டகத்தை, நல்ல வேகமாக ஓடக்கூடிய 2 ஒட்டகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கேன். அபூபக்கர் அவர்கள் மாதிரி இந்த மார்க்கத்துக்கு பொருளாதார உதவி செஞ்சது யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் அபூபக்கர் சித்திக் அவர்கள். அப்ப கூட சொல்றாங்க, இந்த மாதிரி 2 ஒட்டகத்தை நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுல 1 நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் விடுவாங்களா? ரசூலுல்லாஹும் அவருக்கு ஈக்குவலா பணக்காரங்க தானே, அவரும் பணக்காரங்க மாதிரி ரசூலுல்லாஹும் கொஞ்சம் வசதியானவங்க தான். சொல்லுவாங்க, நான் பணத்துக்கு தான் எடுத்துக்குவேன், சும்மா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் ஹிஜ்ரத்துக்கு போறேன், ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு ஒரு நன்மை அல்லாஹ் கொடுப்பான், அந்த நன்மை எனக்கு வேணும், அதுக்காக வேண்டி நான் விலைக்கு தான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு விலை பேசி அந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனா அங்க பெரும் கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு உளவுத்துறை மூலமாக இந்த மாதிரி மதீனாவுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுனால அவங்க தினந்தோறும் பார்த்துட்டு போவாங்க. ஹர்ரான்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த வழியா தான் வர முடியும். அப்ப பார்த்துட்டு போவாங்க, இன்னைக்கு வருவாங்களா நாளைக்கு வருவாங்களா என்று 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்திருந்ததற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதீனாவுக்குள்ள என்ட்ரு ஆகும் போது அந்த முழு மதீனாவுடைய ஒரு 70% மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க.
அதுக்கு யாரு காரணம்? இந்த 70 நுகவாக்கள் தான் காரணம். ரசூலுல்லாஹ் வரும்போதே வெறும் இஸ்லாத்தை ஏற்றுவது மட்டும் இல்ல, எப்படி பிரச்சாரம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் நம்ம கிட்ட வருவாங்க, யாருமே பார்த்தது இல்ல. ரசூலுல்லாஹ் வந்து இந்த 1500 பேர் இஸ்லாம் ஏற்றுட்டாங்கல்ல மதீனாவுல, யாருமே ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. இந்த 70 பேர் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க. அந்த 70 பேருக்கு மட்டும்தான் முகமது நபி எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அதனாலதான் ஹிஜ்ரத்துக்கு பண்ணி மதீனாவுக்கு வந்த நேரத்துல ஒரு வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. உட்காரும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நின்றுகிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருப்பாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நின்றுகிட்டு இருப்பாங்க. நிக்கிறதுனால அந்த மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இவர் தான் ரசூலுல்லாஹ் போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டு அவங்கள்ட்ட சலாம் கொடுத்துருப்பாங்க. இஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அபூபக்கர் சலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹும் அதை பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க சாதாரணமாக எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய மனிதரா இருக்கிறதுனால அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகுறது என்றால், வெயில் ஒண்ணு அடிக்கும். கொஞ்ச நேரத்துல மேகம் முட்டை மாறினா வெயில் அடிக்காது, சும்மா நிற்போம். திடீர்னு மேகம் விளங்கணும்னு வெயில் அடிக்கும்ல, அடிச்ச உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு போர்வையை எடுத்து ரசூலுல்லாஹ் மேல போர்த்தி விடுறாங்க. வெயில் அடிக்காம இருக்க போர்வை போட்டுவோம்ல, போர்த்தி விடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இவர் அபூபக்கர், இவங்கதான் ரசூலுல்லாஹ் என்று. ரசூலுல்லாஹ் யாருக்கு? இந்த 70 பேருக்கு மட்டும் தான் ரசூலுல்லாஹ் தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்ப முகத்தை பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு வரல, கொள்கைக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுக்கு பிரதான காரணம் யார் என்றால், இந்த அனஸ் பின் நதர் போன்ற சஹாபாக்கள். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்கல்ல, வந்து அவங்க நபியா ஏத்துக்கிட்டு மட்டும் இருந்திருக்கலாம், ஆட்சியையும் கொடுக்குறாங்க. நீங்க தான் இந்த மதீனாவுக்கு ஆட்சி செய்யணும் என்று 2 பல கோத்திர தலைவர்களை, இந்த 70 பேரும் சாத் பின் முஆத், அவர் ஹஸ்ரஜுடைய தலைவர், அதே போன்ற அவுஸ் என்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு, சாத் பின் உபாதா, இவங்களை எல்லாம் சந்திச்சு இவங்களும் அந்த 70 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்து அவங்களை எல்லாம் சொல்லி, நம்ம தலைவர்களாக இருந்தாலும் நமக்கு நபிதான் தலைவர் அப்படின்னு புரிய வச்சு, மதீனாவுடைய ஆட்சி அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் யாரென்றால் இந்த நுகபாக்கள் தான். சரிங்களா? இது எதற்கு இங்க சொல்லுகிறோம் என்றால், இந்த நுகபாக்கள்ல ஒரு பிரதான இடத்தை பெற்றவர்கள் தான் இந்த அனஸ் பின் நதர் என்ற இந்த நபித்தோழர். இவங்களை பத்தி சொல்றதுக்கு தான் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துறது. இந்த மாதிரி ஒரு நபித்தோழராக இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் என்ன ஆகுறாங்கன்னா, பத்ர் போருக்கு வரல. ஏன் வரலன்னா, திடீர்னு நடந்துருச்சு, இவங்க உள்ளூர்ல இல்ல, அதனால வரல. பத்ர்ல வெற்றி அடைஞ்சிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்திருப்பாரு. வந்த உடனே மிஸ் பண்ணிட்டுமே ரொம்ப வருத்தப்படுவாரு. பத்ர நான் மிஸ் பண்ணி இருக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரும் என்னுடைய வீரத்தை பார்த்திருக்கணும், என்னுடைய விவேகத்தை பார்த்திருக்கணும், நான் ஷஹீதாக ஆகி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப 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 வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பல தடவை பத்ரை பத்தி பேசும் போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவ்வளவு ஆசை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தம் வேற. இந்த மாதிரி நேரத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கிறது. என்னன்னா, இந்த அனஸ் பின் நதர் அவர்களுடைய சகோதரி, அவங்க பேரு ருபை பின் நதர். இவங்க தங்கச்சி பேர் என்னது? ருபை என்று சொல்லக்கூடிய ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் பெண்ணு தான். அவங்க பெண்ணா இருந்தாலும் பெண்களே சில பேர் ஜிம்முக்கெல்லாம் போய் வாட்ட சட்டமா இருப்பாங்கல்ல, ஜிம்முக்கு போயிட்ட போது நல்ல பலமா இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் பலம் உள்ளவங்க போட்டிருக்கு. பொதுவாக இந்த அரபு பெண்கள்லாம் ரொம்ப வலிமையா இருப்பாங்க. சிலிண்டர் தூக்குவோம்ல, நம்ம எல்லாம் சிலிண்டர் ஆண்கள் தானே தூக்குவோம், நம்ம ஊரில் பெண்கள் சிலிண்டர் தூக்குவாங்களா? அரபு பெண்கள் ஒத்த கையில சிலிண்டர் தூக்கி தோல் வச்சு போவாங்க. நானே பார்த்திருக்கிறேன். ரொம்ப அசால்ட்டா செய்வாங்க, ரொம்ப வலிமையானவர்களாக இருக்கு. இங்க பலஸ்தீன வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாம், பெரிய பெரிய வெயிட்டான ஜாமான்கள் எல்லாம் பெண்கள் தூக்கிட்டு அசால்ட்டா நடப்பாங்க. அந்த மாதிரி வலிமை கொண்டவர்கள் இந்த அரபு பெண்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ருபை பின் நதர் என்ற இந்த பெண் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரிய சண்டையில, பெண்களுக்குள்ள சண்டை நடக்கும்ல, ஆம்பளை சண்டை போட்டாங்கன்னா மூஞ்சியை உடப்பான், கை காலையெல்லாம் உடப்பான். பெண்கள் வந்து சாபம் தான் கொடுப்பாங்க, கை வைக்க மாட்டாங்க. அதிகபட்சம் கை வைக்கிறாங்க, முடிய பிடிச்சி இழுப்பாங்க, முடிய பிடிச்சி இழுத்து சண்டை போட்டு பார்த்துருக்கோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓங்கி ஒரு குத்து விட்டாங்க. அது முன்னாடி பல்லு இருக்குல்ல, அந்த வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பல்லு உடைஞ்சிருச்சு, வாயிலே குத்தி இருக்காங்க. பல்லு உடைஞ்ச உடனேயே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா,
இது கேஸ் ஆயிடுச்சு, வழக்காயிடுச்சு. கேஸ் ஆகி அவங்க வந்து கோவப்பட்ட அந்த வேலைக்கார பெண்ணுக்கு ஒரு குடும்பத்தார் இருப்பாங்க, அவங்களுடைய கோத்திரம் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க ரசூல்லா கிட்ட போக போறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு இதுக்கு நாங்க நீதி கேட்க போறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய சட்டப்படி 3 விஷயம் இருக்கிறது. இந்த பல்லு, கண்ணு போறது, இந்த மாதிரி தாக்குதல் தொடுக்கக்கூடிய விஷயத்துல வந்து 3 விதமான சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னா அல் கிசாஸ், அதாவது பலிக்கு பலி. பல்ல உடைச்சிட்டாங்கன்னா அதே அளவுக்கு பல்ல உடைக்கலாம். நம்ம ஒரு ஆள் பல்ல உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதே பல்ல வச்சு குறிப்பாக நம்ம பல்ல உடைச்சிடலாம். மூக்கை உடைச்சிட்டு அதே மாதிரி மூக்கை உடைக்கலாம். இது ஒரு சட்டம். இன்னொரு சட்டம் என்னன்னா, எனக்கு பல்ல உடைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது இழப்பீட்டுக்காக வாங்கிக்கிறேன், அதுக்கு பதில் ஒரு அமௌண்ட், ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன், அதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இழப்பீடு வாங்கிக்கலாம். தியத்துன்னு சொல்லுவாங்க, தியத்து வாங்கி கொள்ளலாம். இது 2வது சட்டம். 3வது சட்டம் என்னன்னா மன்னிச்சிடுறது. 2 வேணாம், எனக்கு திருப்பி பழி வாங்கவும் விருப்பம் இல்லை, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு விடுகிறேன் அப்படின்னு மன்னிக்கிறது. அப்ப அனஸ் பின் நதர்கிட்ட இந்த மேட்டர் வருது. தங்கச்சி தானே பல்ல உடைச்சது, அதனால அண்ணன்கிட்ட சம்பவம் வருது. என்ன சம்பவம்னா, உங்க தங்கச்சி ஒரு பொண்ணோட பல்ல உடைச்சிட்டாங்க, முன்பல்லு முன்னாடி இருக்குங்க, இந்த பல்ல உடைச்சிட்டாங்க, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழக்கு போக போகுது அப்படின்னு இவர் போயிட்டு என் தங்கச்சிக்காக நான் பேசுறேன்னு பேசுறாரு. ஏதாவது ஒரு இழப்பீட்டு தொகை வாங்கிக்கணும்னு பேசுறாரு. அவங்க சொல்றாங்க அதெல்லாம் முடியாது, ரொம்ப கராரா பேசிட்டாங்க, நாங்க ரசூல்லா கிட்ட போகத்தான் போறோம் அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூல்லா கிட்டையும் போயிட்டாங்க, வழக்கு போயிடுச்சு. போனா ரசூல்லா வந்து அனஸ் பின் நதர் வந்து எவ்வளவு தியாகம் பண்ணாரு. மதீனாவுல இஸ்லாத்தை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தவர் தானே, அவருடைய தங்கச்சி தானே இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சட்டம் என்று வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய சட்டம்னு வந்துட்டா, இந்த சொந்தக்காரங்க, இந்த தெரிஞ்சவங்க பார்த்து ஓரமா வச்சிருவாங்க. அப்ப என்னன்னு செய்யறாங்கன்னா, தீர்ப்பு வச்சுட்டாங்க. அதாவது அதே மாதிரி பல்ல உடைச்சிருங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி சில நேரங்கள்ல நடக்கும். அப்ப இந்த அனஸ் பின் நதர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரசூல்லா கிட்ட நம்ம பேசி பார்ப்போமே அப்படின்னு வர்றாங்க. ரெக்கமெண்டேஷனுக்கு வரல, ஏன்னா ரசூல்லா ரெக்கமெண்டை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். இவங்க எல்லாம் மார்க்கத்தை அறகுறையா தெரிஞ்சவங்க இல்ல, நல்ல சார்பா தெரிஞ்சவங்க, ரசூல்லாவை ஸ்டடி பண்ணவங்க. அதனால ரசூல்லா எதை ஒத்துக்குவாங்க எதை ஒத்துக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சதுனால இவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தங்கையினுடைய பங்கு உடைக்கப்படுமா அப்படின்னு உடைக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, கிதாபுல்லாஹி அல் கிசாஸ், அதாவது அவர் என்ன ஆமா ஆமாங்க, ரசூல்லா முதல்ல ஆமான்னு சொல்லிடுவாங்க. அவர் சொல்லுவாரு, நான் வல்லதி பாசகபில் ஹக்கி நான் குஸ்ரு சலியதுஹா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய தங்கையின் பல் உடைக்கப்படாத அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுவார். அவர் கேள்வி கேட்கல, ரசூல்லா கிட்ட உடைக்கப்படுமான்னு கேட்கிறாரு. ரசூல்லா ஆமா அதான் சட்டம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு சத்தியம் பண்றாரு. என்ன எப்படி சத்தியம் பண்றாருன்னா, லா வல்லதி பாசகபில் ஹக், உங்களை இந்த சத்திய மார்க்கத்தோடு அனுப்பினானே அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா துக்ஸரு லா துக்ஸரு தலியதுஹா, என்னுடைய தங்கையின் பல் உடைக்கப்படாது, அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான் அப்படின்னு சத்தியம் பண்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அனஸ், அனஸே, வேற சொல்லி சொல்றாங்க, அனஸே கிதாபுல்லாஹி அல் கிசாஸ், அல்லாஹ்வுடைய வேதத்துல பலிக்கு பழி வாங்குற சட்டம் இருக்குது. நான் வந்து முகதாட்சணம் பார்க்க முடியாது, சட்டம், நீங்க விரும்பலாட்டி அதான் சட்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவர் வந்து மறுப்பெல்லாம் சொல்லல, சரி ஏத்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இழப்பீடெல்லாம் வாங்க மாட்டோம், நாங்க பள்ளிக்கு பள்ளி பல்ல உடைப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே நாங்க இழப்பீடு வாங்கிக்கிறோம் மனசு மாறி, அவங்களாம் மனசு மாறி நான் பல்லெல்லாம் உடைக்க விரும்பல என்று சொல்லிட்டாங்க. இதை சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம், பல்ல உடைக்கணும்னு வந்தவங்க இழப்பீடு வாங்கிக்கிறோம் மனசு மாறினாங்க, தானும் மாறுறாங்க. அப்ப என்ன காரணம்? இவர் சத்தியம் பண்ணார்ல, இந்த சத்தியத்தை தான் காரணமாக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
பொதுவா சொல்றாங்க, இன்னமின் இபாதில்லாஹி, அல்லாஹ்வினுடைய அடியார்கள்ல சில பேர் இருக்கிறாங்க. இதான் லவ் அக்ஸம, அவங்க ஏதாவது சத்தியம் பண்ணி அல்லாஹ் மேல சத்தியமாக என்று ஏதாவது சத்தியம் பண்ணி சொன்னாங்க என்று சொன்னால், அவங்க செஞ்ச சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுறான். நாம ஒரு சத்தியம் பண்றோம்னா நம்மளே நிறைவேற்ற மாட்டோம். நாமளே ஒரு சத்தியம் பண்ணா கூட சத்தியம் சர்க்கரை பொங்கல் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க இந்த காலத்துல. ஆனா இந்த அனஸ் பின் நதர் அவர்கள் அல்லாமலே ஒரு சத்தியம் பண்றாங்க. அந்த சத்தியத்தை அவருடைய இஹ்லாஸ், அவருடைய உள்ள தூய்மை எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறான். எப்படி நிறைவேற்றுறான்? யார் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க மனசாலத்துல இறங்கி வர்றாங்க. நாங்க இனப்பீடு வாங்கிக்கிறோம்றாங்க. அப்ப அல்லாஹ் தானே கல்பை மாத்திருக்காங்க. அப்ப சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி இருக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க. சத்தியம் பண்ணீங்க, அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். எதற்கு இங்க இதை குறிப்பிடுகிறோம் என்றால், இந்த அனஸ் பின் நதர் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவருடைய சத்தியத்தை நிறைவேற்றுகிறார் என்றால் எவ்வளவு நேசித்திருப்பார். அல்லாஹ்வை ரசூலையும் எவ்வளவு நேசித்திருந்தால் இவர் ஹிஜ்ரத்து அந்த மக்களுக்கு அரவணைக்கிறதுல இருந்து, மதீனாவுல இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததுல இருந்து, மக்களை எல்லாம் திரட்டி கஷ்ட காலத்துல உதவி செஞ்சதுல இருந்து, இந்த சம்பவம் வரைக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு மனநிலையில இருந்திருக்கிறார். அதுவும் பத்ரில மிஸ் ஆனதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு கிராமத்தை பார்க்கிறார். எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோம், பத்திரம் விட்டுட்டோம் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய கவலை. அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், ஒரு டைம்ல உஹது ஹிஜ்ரி 3வது வருடம், பத்ரில் நடந்தது 2வது வருடம். அடுத்த வருஷம் இந்த ஒரு வருஷத்துலதான் இந்த சம்பவம் நடக்குது. அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 3. இந்த ஹிஜ்ரி 3ல உஹது போருக்கு மக்கா குறைஷிகள் எல்லாம் தயாராகி படைகளை எல்லாம் திரட்டி மதீனாவை தாக்க வரக்கூடிய தகவல் வந்துருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் 1000 பேரை திரட்டி மதீனாவுல இருந்து உஹதுங்கிறது மதீனாவுல தான் இருக்குது. ஆனா வெளிப்பகுதிக்கு போகணும். அங்கே போயிட்டாங்க. அங்கே யுத்தமும் நடக்கிறது. இவர் என்ன சொன்னாங்க? பத்ரில நான் கலந்துக்கல. இன்னொரு போர் வந்தால் நான் எப்படி அதுல போராடுவேன், என்னுடைய வீரத்தையும் என்னுடைய இஹ்லாஸையும் அல்லாஹ்வுடைய தூதரும் பார்ப்பார்கள் என்று சொன்னாரோ, அது பெருமைக்கு சொன்னதில்லை. வெறும் வெற்று வரமெல்லாம் சொல்லுவோம்ல, நான் மட்டும் இருந்ததுல நடக்கிற வரமோ, அந்த மாதிரி இருந்தா நம்மளே எஸ்கேப் ஆயிடுவோம். அந்த மாதிரி சொல்லாம உண்மையான உள்ளத்தோடு சொல்லி இருக்கிறார். அதனால இவருடைய நிலைமை என்ன என்று சொன்னால், அந்த உஹது களத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. உஹது போர் 2 விதமான போர். முதல்ல முஸ்லிம்கள் ஜெயிச்சிருவாங்க, ஜெயிச்சு காஃபிர்கள் எல்லாம் திரண்டு ஓடிடுவாங்க, பினிஷ். அதுக்கப்புறம் அந்த காலித் பின் வலீதுடைய பல மலையில குறுக்கு வழியாக ஏறி திருப்பி பல வழிகள்ல சரியான ஒரு தாக்குதல் தொடுப்பாங்க. அதுல நிலக்குறைஞ்சு போய் பல சகாபாக்கள் ஓடியே போயிடுவாங்க, இருக்கவே மாட்டாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக்கு, அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாத் பின் முஆத், இது மாதிரி சாத் பின் முஆத், சாத் பின் அபீ வக்காஸ், ஒரு 10-15 சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் கூட இருப்பாங்க, ஓடாம. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடிடுவாங்க, மதீனாவுக்கே போயிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மன்னிச்சுதான் சொல்லிட்டாங்க. பல சஹாபாக்கள் போயிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல என்ன நடக்கும்னா, அந்த ஓடாம இருக்காங்கல்ல, பல பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓடாம நின்றாங்கல்ல ஒரு 10-12 பேரு, அதுல இந்த அனஸ் பின் நதர் ஒருத்தவர், வாங்கடா பாத்துக்கலாம் அப்படி அவர் என்ன சொல்லுவாருன்னா, போர்க்களத்திலேயே யாரெல்லாம் என்னுடைய சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் ஓடுகிறார்கள், அவங்க பாவத்தை மன்னிச்சிரு, அறியாம செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு தேவை. இவரு ஓடாம இருக்கிறது தைரியம். ஓடாம இருக்கிறவங்க ஓடுறவங்களை பார்த்து இழிவுதானப்படுத்துவாங்க. என்னடா ஓடுறீங்க பயனா ஒழிக்கலாம் தானே சொல்லுவாங்க. இவர் அப்படி சொல்லல, ஓடக்கூடியவர்களை யாரெல்லாம் மன்னிச்சிரு, மனசாட்சியை பார்க்கிறேன். அந்த நேரத்துல அப்படி தோணுமா? எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு முதல்ல தோணணும். ஓடக்கூடியவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடணும் அப்படின்னு தோணணும்ல. சொன்ன வாக்கை நிறைவேற்றுறதுக்காக நிக்கிறது மட்டும் இல்லாம, அவர் சாத் பின் முஆத், இவர் ஹஸரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த தலைவர் யாருன்னா சாத் பின் முஆத். இவங்க கோத்திரத்துக்கு தலைவர் யாரு? சாத் பின் முஆத். அவரை பாக்குறாரு.
அவரும் முன்னாடி நிக்கிறாரு. அப்ப முன்னேறி போகக்கூடிய ஒரு நேரத்துல சாது இப்னு முஆத பார்த்து சொல்றாரு, இன்னி அஜிது ரீஹல் ஜன்னதி தூன உஹத். இந்த உஹது மலை இருக்கிறதே, இந்த உஹது மலையினுடைய அடிவாரத்துல இருந்து நான் சுவனத்தினுடைய சொர்க்கத்தினுடைய வாசனையை நுகர்கிறேன். சொர்க்க ரத்தவான வருது, ஒட்டமெல்லாம் காயம் விட்டு போர்க்களத்துல பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஓடிக்கிற ரத்தவான வரக்கூடிய நேரத்துல அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன், சொர்க்கம் தான் என் கண்ணுக்கு தெரிகிறது என்று முன்னேறி போய்கிட்டே இருக்கிறார். போராடுன்னு சொன்னா பல பேர் யாருமே எதிர்த்து, வயசானவர் தான் கொஞ்சம் வயசானவரா இருந்தாலும் பல பேரை சாட்சிடுறாரு. அவர் மிரண்டு போயிடுறாங்க எதிரிகள். இவருடைய அந்த கடுமையான இந்த அந்த மூர்க்கத்தனமான அந்த யுத்தத்தை பார்த்துட்டு இவரை திட்டமிட்டு போர்க்களத்துல கொள்றாங்க. இவர்கிட்ட முன்னாடி நின்று சண்டை போட முடியாது என்று சொல்லி இவருக்கு பல பேரை நியமிக்கிறாங்க. ஈட்டி எய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆளையும், அம்பு எய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆளையும், வால் சண்டை போடுவாங்கல்ல அவரையும், 3 பேரும் வேற வேற கேட்டகரி. இந்த 3 ஒவ்வொரு கேட்டகரியில இருந்தும் ஒவ்வொரு வீரர்களை தேர்ந்தெடுத்து இந்த அரசு நகர முடிச்சு விடுங்க என்று பலமுனை தாக்குதல் கொடுக்கிறாங்க. அப்பதான் இவர் ஷஹீதாகிறார். ஒரு பக்கம் ஈட்டி வருகிறது, இன்னொரு பக்கம் அம்பு வருகிறது, இன்னொரு பக்கம் வால்ல எடுத்து வெட்டுகிறார்கள், வெட்டி இவரை கொல்லுகிறார்கள். இவரை கொல்றதுல சரமாரியா வெட்டுறாங்க. சும்மா ஒரு வெட்டு 2 வெட்டு இல்ல, ஒட்டம்பு முழுக்க வெட்டு. நம்மளை எல்லாம் யாராவது மூஞ்சியில வெட்டுனா எப்படி இருக்கும்? கை காலில் வெட்டுறதுக்கும் மூஞ்சியில வெட்டுறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு, தாங்குவோமா? வலி நேரடியா வலிக்கும். கையில வெட்டுற வலியை விட மூஞ்சியில வெட்டுனா மூளைக்கு நேரடியா என்ன செய்யும், அந்த வலியை உணர்வோம். அப்ப முகத்துல வெட்டுறாங்க. எப்படி வெட்டுறாங்கன்னா, இவர் முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு வெட்டுறாங்க. வெட்டுறதை குறி பார்த்து மூஞ்சியில வெட்டுறாங்க, அடையாளமே தெரியாத அளவுக்கு. அத சொல்றாங்க, கிட்டத்தட்ட இவர் மேல இவர் வெட்டுப்பட்டு இவர் கிடக்கிறார். அந்த போர்க்களத்துல இருந்த யாருக்கும் இவ்வளவு காயம் இல்லை. உஹதுல எத்தனையோ சஹாபாக்கள் இறந்து போனாங்க. இவர் அளவுக்கு காயம் யாருக்குமே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் 80க்கும் மேற்பட்ட ஒரு உடம்புல மட்டுமே வெட்டுப்பட்டு, குத்துப்பட்டு, கிழித்து, மூஞ்சியை சதைச்சு, செத்ததுக்கு அப்புறம் போட்டு மிதின்னு மிதிச்சு இவர் உடலையும் அல்லாஹ்கிட்ட கொடுத்துருக்காரு. உயிரை தான் அல்லாஹ்வுக்கு கொடுப்பாங்க, உயிரையும் கொடுப்பாங்க, உடலையும் கொடுப்போம்னு சொல்லுவோம்ல, உடலையும் அல்லாஹ்வுக்கு கொடுத்து உயிரையும் அல்லாஹ்வுக்கு கொடுத்த ஒரு மனிதராக இவர் இருக்கிறார். அப்ப இவரை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அதாவது இவருடைய அந்த மரண அந்த நேரத்துல கடுமையாக வெட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் அடைகிறார். வீர மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை போர்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா கூட ஒரு 3 நாள் தங்குவாங்க. அல்லாஹ்வின் தூதர் எந்த போர்க்களமா இருந்தாலும் போர்க்களம் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, 3 நாட்கள் அங்கேயே தங்குவாங்க. எதற்கு தங்குவார்கள் என்றால், அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே போகக்கூடாது, அந்த சூழ்நிலையெல்லாம் சரி பண்ணிட்டு திருப்பி கூட வந்துடக்கூடாதுல்ல, அதெல்லாம் கவனிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகிறது என்றால், அந்த இறந்து போனவங்களுடைய உடல்களை எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு அடையாளம் காணுவாங்கல்ல, அடையாளம் காணும் போது எல்லா சஹாபாக்களுடைய உடலையும் அடையாளம் கண்டுட்டாங்க. ஆனா இந்த நபித்தோழர் மட்டும் யாரும் தெரியல. யாரு பேரு? ஏன்னா முகம் ஃபுல்லா இது, முகத்தை மட்டும் இல்ல, கை, காலு, முன்னாடி, பின்னாடி, முதுகை, எல்லா இடத்துலயும் உடம்பு முழுக்க வெட்டு காயத்தோட சிரிச்சதுனால அடையாளமே தெரியாம இருக்கிறாங்க. அப்ப இவர் யாரு என்னன்னு தெரியலையே என்று சொல்லும் போது இவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பல சகாபாக்கள் சொல்லி கூட்டிட்டு சொல்றாங்க. அப்ப இவருடைய சகோதரி இருக்காங்கல்ல, ரூபை, குத்துனாங்களே, பல்லு உடஞ்சிச்சேன், அவங்கதான் வர்றாங்க. என் சகோதரர் தான் போருக்கு போனாங்க, வரல, அவரை தான் இருக்கணும்னு சொல்லி அவர் அடையாளத்தை பார்க்கும்போது விரல் நுனி இருக்குல்ல, விரல்ல நுனி இருக்குமே, இந்த நுனியை வச்சு அந்த நகத்துல ஏதோ கீரல் மாதிரி இருக்குது, அல்ல மச்ச மாதிரி ஏதோ இருக்குது, அதை வச்சு இவர் தான் என்னுடைய சகோதரர் அனஸ் பின் மலிக் என்று அடையாளம் சொல்லி கண்டுபிடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் கஃனிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை வைக்கிற உஹதுல அப்படி அடக்கம் செய்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக குர்ஆன் வசனம் இறங்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மாதிரி அவர் வாக்கு கொடுத்தாங்கல, பத்ருல நான் கலந்துக்கல என்று சொன்னா கலந்துக்காம போயிட்டேன், உஹதுல கண்டிப்பா கலந்துக்குவேன்னு சொன்னார்ல, இன்னொரு போர் வந்தான்ட்டு அதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, மினல் முஃமினீன
ரிஜாலும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள்ல சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அதாவது ஆகுது, அதாவது மா ஆகுது, அவர்கள் அல்லாஹ்விடத்துல என்ன உறுதிமொழி எடுத்தார்களோ, அல்லாஹ் கிட்ட வாக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த வாக்கை அவர்கள் ஆகதுல்லாக அழகி அவங்க நிறைவேற்றிட்டாங்க. அல்லாஹ் கிட்ட கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்கள ஒரு வார்த்தைக்கு வெட்டு வார்த்தைக்கு சொல்லாம தன்னுடைய வாழ்க்கையவே இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்யறாங்கல்ல, அதுல இருக்கிறதுலயே பெரிய தியாகம் என்னன்னா இந்த உயிரையும் உடலையும் கொடுக்கிறது தான். உயிரையும் உடலையும் ஒரு மனுஷன் எப்ப கொடுக்க முன் வருவான் என்றால் அந்த புரிதல் அவனுக்கு இருக்கணும். மரணம் தான் ஒண்ணும் இல்லை, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மரணிப்பது என்பது இறைவன் கொடுத்த ஒரு அருள்படி நமக்கு பாக்கியம் என்று நினைக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் இது மாதிரி செய்ய முடியும். ஆக இந்த ஒரு அம்சத்தை என்ன செய்ய முடிகிறது நாம் விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. இறுதியாக நம்ம பார்க்கிறதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க என்பதை நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 தான் இறந்து போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் ஹிஜ்ரி 11, அதாவது ஹிஜ்ரி 11 ரபியுல் அவல் மாசம். ரபியுல் அவல் 3வது மாசம், மார்ச் மாசம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அரபுல 3வது மாசம் என்னது முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல். அப்ப 3வது மாசம் அந்த முதல் 10-12 தேதிக்குள்ளதான் மௌத்தா போறாங்க. அந்த முதல் அந்த ரபியுல் அவல், அதாவது ஹிஜ்ரி 11 ஹிஜ்ரி 10 12வது மாசம், அதாவது துல்ஹஜ் மாசம் இருக்குல்ல, இதுலதான் ஹஜ் வருது. அந்த ஹஜ்ஜை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல போய் ஹஜ் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ் சொல்றோம்ல, ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னு சொல்றோம்ல, விடை பெறக்கூடிய ஹஜ். அது மௌத்தா போறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி செஞ்ச ஹஜ் தான். அந்த ஹஜ்ஜில் என்ன செய்வாங்கன்னா, நான் உங்களுக்கு சில வணக்க வழிபாடுகளை சொல்லித்தர போகிறேன். இந்த வணக்க வழிபாடுகளை என்னிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, லா அதிரி லா அல்லி லா அஹ்ஜு பஅத அமிஹாலா, நான் அடுத்த வருடமும் ஹஜ் செய்வேனான்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தோணுது, அல்லாஹ் வஹியா சொல்லல அப்படியும் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, மார்க்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மார்க்கத்துல 99% முடிஞ்சிருச்சு, இனிமே மார்க்கத்துல சொல்றதுக்கு இல்ல, எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துட்டோம், இனிமே நம்ம இருக்கிறதுங்கிறது ஒரு அதிகப்படியான விஷயம் தானே, அதனால நம்ம இருக்கிறது சந்தேகம் தான் என்று சொல்லிவிட்டு அவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இன்னி லா அத்ரி லா அல்லி அல்காக்கும் பஅத், நான் இதுக்கு பின்னாடி உங்களை சந்திப்பேனா எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஹஜ் சம்பந்தப்பட்ட கிரியைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ ஹஜ் நேரத்திலேயே நான் அந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி என்பதை சொல்கிறாங்க. இது இது ஆரம்பம். இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாசம், சஃபர், ரபியுல் அவல், இந்த 3 மாசம் தான் உயிரோட இருக்கிறாங்க. 2 மாசம் தான் உயிரோட இருக்கிறாங்க. ரபியுல் அவல் ஆரம்பத்துல இறந்து போயிடுறாங்க. அதுல என்னென்னலாம் நடக்குது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு புரியுது, நாம மரணத்துடைய விளிம்புல இருக்கிறோம், 63வது வயசு, நம்ம விளிம்புல இருக்கிறோம், அதனால நம்ம விடுபட்ட கடமைகளை எல்லாம் முடிச்சிடணும், நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்ததுல ஏதாவது நபி என்ற அடிப்படையில சில விஷயத்தை விட்டுருப்போம், அதெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்த உஹது போர் நடந்துச்சுல, உஹது போர்ல இறந்த யாருக்குமே ஜனாஸா தொழுகை வைக்கல. அதுக்கப்புறம் மௌத்து நேரத்துலதான் ஞாபகத்துக்கு வருது, அப்ப வாங்க உஹதுக்கு என்று சொல்லிட்டு உஹதுக்கு சஹாபாக்களை கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு அங்கு அடக்கம் பண்ணியிருப்பாங்கல்ல, அங்கே அந்த கபரை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடமையை ஜனாஸா தொழுது கடமையை நிறைவேற்றுறாங்க. நம்ம கபரை நோக்கி தொழக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது, நமக்கு தடை இருக்கிறது. அதுக்கடுத்து பள்ளிவாசல்ல ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போயினதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ரொம்ப நாள் பார்க்கல, கேட்கவும் இல்லை, ஆனா தெரியும். அதை யோசிச்சு பாக்குறாங்க, ஒரு பெண் இருந்தாங்களே, சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க வெளியூர் போயிட்டாங்களான்னு கேட்கும்போது
அல்லாஹ்வின் தூதரை அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, இரவு நேரத்துல வஃபாத் ஆயிட்டாங்க, அதனால நாங்க அன்னைக்கே சொல்லாம அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் உயிரோட இருக்கும்போது இது மாதிரி பண்ணாதீங்க, என்னுடைய கபர் வந்து ஒளி கொடுக்கக்கூடியது, வாங்க என்று சொல்லி அந்த ஒரு அற்பமான ஒரு யாராலையும் தெரியாத பேரு கூட தெரியாத ஒரு பெண்ணு, ஒரு பரம ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ரசூல் அப்படி பார்க்க மாட்டாங்க, வாங்க ஜனாசா தொழுவோம் என்று அந்த ஜனாசாவையும் முடிச்சுட்டு வர்றாங்க, அந்த கடமையை பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது என்றால் மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஜனாசாக்களை முடிச்சுட்டு வர்றாங்கல்ல, வர்ற டைம்ல அவங்களுக்கு ஒரு தலைவலி ஏற்படுது. இந்த ரொம்ப பயங்கரமாக ஒரு தலைவலி இருக்கிறது. இந்த தலைவலிக்கு அப்புறம் காய்ச்சல் வருது. இந்த காய்ச்சல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முடியாம போகுது. இந்த காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு 15 நாள் கழிச்சு தான் உயிர் போகுது. 10-15 நாள் என்ன செய்யறாங்க, காய்ச்சல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த 15 நாளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதுல என்னென்னவெல்லாம் செய்யறாங்க என்றால் அவங்களுடைய அந்த மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அழைச்சு நான் வந்து ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்காக ஏதாவது பழி தீர்க்க வேண்டியதா இருந்தா நீங்க தீர்த்து கொள்ளலாம். நான் ஏதாவது அடிச்சிருப்பேன், ஏதாவது செஞ்சிருப்பேன் இல்லையா, அதுக்கு நீங்க வந்து யாராவது கொடுக்க வேண்டியது இருந்தா கூட கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். இத இந்த உலக கடமையெல்லாம் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரிகிறது. அதனால நம்ம போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிடணும் என்று அதை முடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நபிமார்கள் இறந்து போனாங்க, நல்லடியார்கள் இறந்து போனாங்க. ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா மக்கள் என்ன பண்றாங்க, மக்கள் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு கபரை கட்டி கபரை வழிபாட்டு தலமாக்கி அதுக்கு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. யூதர்களை பாக்குறாங்கல்ல, கிறிஸ்தவர்களை பாக்குறாங்க. அப்ப கபர் வழிபாடு என்பது இந்த சமுதாயத்துல நல்லவர்கள் இருந்து போயிட்டு நடக்கிறது. இதை நம்ம கண்டிக்கணும். வாழ்நாள் முழுக்க கண்டிச்சா கூட நமக்கு கபர் கட்டிட கூடாதுல்ல. நம்ம நாளைக்கு மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா நம்ம கபரை உயர்த்தி கட்டி நம்மளை வழிபட்டுவாங்க மக்கள். அப்ப பண்ண எல்லா பிரச்சாரமும் வீணா போச்சு. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சிந்திக்கிறாங்க. சிந்திச்சுட்டு அதுக்கு மக்கள்கிட்ட ஒரு உபதேசம் பண்றாங்க. பல தடவை சொல்றாங்க, காத்தல் யஹூத நஸாரா, யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பாங்க. என்ன செஞ்சாங்க, இத்தகூர அன்பியாயி மசாஜிதா, அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக ஆக்கிவிட்டார்கள், தொழுமிடமாக ஆக்கிவிட்டார்கள். அப்படின்னா நானும் மௌத்தா போனேன்னு சொன்னா என்னுடைய வணங்கும் இடத்தை அப்படி பண்ணிடாதீங்க. அதான் அது கருத்தம். அதையெல்லாம் நல்ல தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து அதை கண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா தொழுகை இது முடியாம போயிருந்தாங்க, தொழுகை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தொழுகை வர்றது போறப்ப இந்த அடிப்படையெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி முடியாம இருக்கிற நேரத்துல தொழுகை வைக்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி என்ன நடக்கிறது என்றால் அவங்க வந்து அன்சாரிகளை பார்க்கிறாங்க. அன்சாரிகள்லாம் யாரு, மதீனாக்காரங்க. முஹாஜிர்கள்லாம் யாரு, மக்காக்காரங்க. இந்த அன்சாரிகள் வந்து கொஞ்சம் அப்பாவிகள்லாம் இன்னசென்ட்னு சொல்லுவோம்ல, ஏதாவது ரொம்ப அப்பாவித்தனமா என்ன செய்வாங்க, ஏதாவது விட்டு கொடுத்துருவாங்க, எதையும் பெருசா எதிர்த்து நின்று போராடி கேட்க வர மாட்டாங்க. இப்பயும் இப்படிதான் இருப்பாங்க. இப்பயும் நீங்க மதீனாவுக்கு போனீர்களே ஆனால் அந்த அப்பாவித்தனத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த அன்சாரிகளை வந்து கவனிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு கவனிக்கிறாங்கன்னா, இந்த நம்ம போயிட்டோம்னு சொன்னா இந்த அதிகாரத்துல பங்கு எடுக்கிற விஷயத்துல அன்சாரிகளுக்கு தான் உரிமை இருக்கு. ஆனா அன்சாரிகளை வந்து ஈஸியா ஏமாத்திடுவாங்க, ஏமாற்றப்பட்டுருவாங்க. அப்படி ஏமாற்றப்படுறது நடக்கும். அப்படி நடக்கிற நேரத்துல அவங்க வந்து ரொம்ப பாவம் தானே. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி இதுதான் இந்த உரை தான் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக பள்ளிவாசலுக்கு வந்தது. ரசூலுல்லாஹ் ஆற்றிய உரைகளிலேயே இறுதியாக ஆற்றிய உரை இதுதான். அந்த உரையில என்ன சொல்லுவாங்கன்னா, அன்சாரிகளே, எனக்கு பின்னாடி நீங்க பல சிரமங்களை பார்ப்பீர்கள், அதிகார விஷயத்திலையும் மற்ற விஷயத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்கள், அதனால நீங்க பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நீங்க எது வரைக்கும் பொறுத்துக்கணும் சொன்னா, நீங்க மரணிச்சதுக்கு அப்புறம் மறுமை நாள்ல
நான் ஹவுதுல் கௌசர்ல உங்களுக்காக காத்திருப்பேன். ஹவுதுல் கௌசர்ல மறுமையில அல்ல எழுப்புவான்ல, எழுப்புனா சூரியன் அருகில வந்துடும், தண்ணி தெளிக்கும். தண்ணி தெளிக்கும் போது தண்ணியை தேடி ஓடுவாங்க. ஓடுனா இந்த ஹவுதுல் கௌசர் மட்டும்தான் தண்ணி, மற்ற தண்ணி கிடையாது. அதனால அந்த தண்ணியை நோக்கி ஓடும் போது நான் உங்களுக்காக காத்திருப்பேன். அன்சாரிகளுக்கு தான் தண்ணி ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் காத்திருப்பேன். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, இந்த உலகத்துல நீங்க புறக்கணிக்கப்படுறதுனால பெருசா எடுத்துக் கொள்ளாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வர ஆட்சியாளர்கள் இந்த அன்சாரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நீங்க கண்டுக்காதீங்க. எனக்கு அடுத்து வர்றவங்க அன்சாரிகள் விஷயத்துல நளினமாக நடந்து கொள்ளுங்கள், மன்னிச்சிருங்க என்று அவங்களுக்கு ஒரு உபதேசத்தையும் ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. இதுக்கப்புறம் 12 ஆட்சியாளர்கள், 12 கலீஃபாக்கள் வருவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு அப்புறம் எல்லாருமே முஹாஜிர்கள் தான், எல்லாம் மக்காக்காரங்க தான் வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அப்படி பிரச்சனை பண்ணல. அவங்க ஊரு, அவங்க தலைமையமா, அவங்கதான் இருக்கிறாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக விட்டு கொடுத்தாங்க. நீங்க எங்களை ஆட்சி செய்வீங்கன்னா வச்சுக்கல, நிர்வாகம் கொடுக்கல, பதவி எதுவுமே எங்களுக்கு வேணாம். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீங்க ஹவுதுல் கௌசர்ல பார்த்துக்கிறோம், எந்த ஒரு அமைப்பையும் நாம பார்க்க முடிகிறது. அது இந்த கடமையை ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. அதுக்கடுத்து இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வால தொழுகை வர முடியாது. அல்லாஹ்வின் தூதரவர்கள் பள்ளியாசலுக்கு வரணும்ல, நடந்து வரணும், நடக்க முடியாது, படுத்து ஆயிட்டாங்க. அப்ப கூட அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அவங்கள தோல்ல ஒரு பக்கம் தூக்கி, இந்த பக்கம் ஒரு கை, அந்த பக்கம் ஒரு கையை போட்டு தூக்கி கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அப்படி விரல் அப்படியே கோடு கொண்டுட்டே வரும். அப்படி நடக்க முடியலாட்டி இப்படி வர முடியல, அப்படி கூட வர முடியாது. தவந்து வருவாங்களே, தவந்து கூட வர முடியாம அப்படியே தோல் அந்த விரல்கள் கோடு போட்டு வருவாங்க. வந்து உட்கார்ந்த நிலையில் சுசலாசமாக தொழுக வைத்தார்கள். இது நடக்குது. இதெல்லாம் 5 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்றால் ரசூலுல்லாஹ் தொழுக வர முடியல. தொழுக வர முடியாம மக்கள் காத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வருவாங்க, தொழுக வைப்பாங்க அப்படின்னு காத்து கொண்டு இருக்கும் போது வரலையா, அப்ப ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு சொல்லுவாங்க, அபூபக்கரை தொழுக வைக்க சொல்லுங்க. யாரை வைக்கிறதுன்னு தெரியல, அபூபக்கரை வைக்க சொல்லுங்க என்று சொல்லவும், அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வேணாம் அழுதுட்டாருன்னா ஆயிஷா சொல்லுவாங்க, அபூபக்கரை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கடுமையா சொன்னதுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வைப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரைக்கும் அதுக்கு பின்னாலே கூட அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் தொழுகை வைப்பார்கள். இந்த மாதிரியான அந்த இறுதி நிலை, அந்த காய்ச்சலுடைய அந்த வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. 3 நாள் ஆகிறது, 2 நாள் ஆகிறது. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் என்ன நடக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறதுக்காக அந்த 2 நாள் 1 நாள் போல இதுல எட்டி பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி இப்படி எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தா மக்கள் தொழுகைக்கு காத்திருக்கிறாங்க. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழு செய்யறதுக்காக தண்ணியை எடுத்து முகத்துல தெளிப்பாங்க. ஒழு செய்வது கை கால மூஞ்சில தண்ணி தெளிப்போம்ல, இப்படி தெளிச்ச உடனேயே மயக்கம் விழுந்துருவாங்க. அவ்வளவு காய்ச்சல், மயக்கம் அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்தாலும் சகாபாக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, மயக்கம் தெரிஞ்சு வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு மக்கள் தொழுதுட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லலாம், மக்கள் தொழுதுட்டாங்களா அப்படின்னு, இல்ல எல்லாரும் தூக்குறே காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு திருப்பியும் தண்ணியை எடுத்து முகத்துல வைப்பாங்க, மயக்கம். இப்படி ஒரு கடினமான காய்ச்சல். அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது இறுதியாக மரணிக்கக்கூடிய அந்த நாள், அது மகரிப் தொழுகை. அந்த நேரத்துல மகரிப் தொழுகை இஷாவுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் இறந்து போறாங்க. மகரிப்புடைய நேரத்துல என்ன நடக்கிறது என்றால் எல்லா மக்களும் வரிசையில சஃப்ல நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரை இருக்கும், ரசூலுல்லாஹ் வீட்டுடைய திரை திறந்தா பள்ளியாசல் தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல நிக்கிற அந்த மக்களை பார்த்துட்டு அபூபக்கர் இமாமா இருக்கிறாங்க. தொழுகைக்கு தக்பீர் கட்ட போறதுக்கு முன்னாடி இப்படி திரையை விளக்குறாங்க. விளக்கிட்டா மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகை வைக்க போறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அபூபக்கர் அவர்களும் ரசூலுல்லாஹ் தொழுகை வைக்கிறாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல், அதாவது அப்படின்னு சிரிப்போம்ல
இப்படி லேசாக ஒரு குங்குமம் கொடுக்கிறாங்க. இப்படி குங்குமம் கொடுத்ததற்கு பிறகு அவங்க திரையை மூடிடுறாங்க. நீங்க ஒரு கையை காட்டுறாங்க, அவங்க நீங்களே தொழுக வைங்க, கையை காட்டிடுறாங்க. கையை காட்டினவங்க அவங்க வந்து தொழுக வைக்கிறாங்க. ஒரு சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்தை இறுதியாக நாங்க இப்பதான் பார்த்தோம். சிரிச்சாங்கல்ல, சிரிச்ச முகத்தோட எல்லாமே முகத்தை பார்த்தாங்களே, பார்த்துட்டு திரையை மூடினாங்களே, அதுதான் நபிகள் நாயகத்தை உயிரோடு இருக்கும்போது இறுதியாக பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண நேரத்தில் என்னுடைய மடியில சாய்ந்து கிடந்தார்கள். மடியில போய் சாய்ந்து இருப்போமே, அப்படி சாய்ந்து இருந்தார்கள். சாய்ந்து இருக்கும்போது ஒரு துஆ ஓதுனாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபி ரஃபீகில் அலா லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவா, உயர்ந்த தோழர்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நேரத்துல இஷாவுடைய நேரம், இஷாவுக்கு பின்னாடி இது நடக்குது. அவர் தன் கையை எடுத்து அல்லாஹ் துஆ செய்தவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய மடியில் சாய்ந்த வண்ணமாக அல்லாஹ் துஆவை கேட்கிறார்கள். கைகள் அப்படியே சரிக்கிறது. அல்லாஹ் தூதர் அவர்கள் மரணிக்கிறார்கள். கண்கள், அவர்களுடைய கண்கள் மூடப்படுகிறது. அவங்க இறந்துட்ட வெயிட் ஆயிடும்ல, சாஞ்சு வெயிட் கொடுத்து சாயிற போது கையை சரிஞ்ச உடனே புரிஞ்சுக்கிறாங்க, ஆயிட்டாங்க என்று புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு தகவல் சொல்லப்பட்டு அப்ப இதெல்லாம் வருகிறது. ஆக எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இது வந்து என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், ஒவ்வொரு கடமையா முடிக்கிறாங்க. முடிச்சு நம்ம போகும்போது எதுவும் இருக்கக்கூடாது, அல்லாஹ் முன்னாடி நிம்மதியானவராக சரி இல்லாமல் அத்தல்லாக கல்வி சரி நல்ல மன நிறைவான கல்வோடு அல்லாஹ்வை சந்திக்கணும். நம்ம மௌத் அப்படிப்பட்ட மௌத்தா இருக்கணும். ரசூலுல்லாஹ் வாழ்நாள் முழுக்க என்ன சொன்னாங்களோ அதே தான் மௌத்தா போகும்போது சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல் ஃபி ரஃபீகில் அலா, இறைவா வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை, என்னை உயர்ந்த தோழர்களோடு சேர்த்து அருள்வாயாக என்று அந்த துஆவோடு மரணித்தார். சும்மா பேச்சுக்கு இந்த உலகத்துல வாழல, அல்லாஹ்வுடைய பெருமைக்கு வாழல. அவங்க வாழ்க்கை முழுக்க மரணத்துடைய நொடி வரை அவர்கள் இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்பதை உறுதியாக சொல்லி தான் கூட அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, கடுமையாக கண்டித்து அல்லாஹ்வை வணங்கணும் என்பதில் வலியுறுத்திவிட்டு இந்த உலகத்தை பிரிந்து சென்றார்கள் என்ற ஒரு அம்சத்தை பார்க்கிறோம். ஆக எல்லாம் அல்லாஹ் ரப்பல் இருக்கிற இந்த மரணங்கள் எல்லாம் நாம பெற வேண்டிய மதிப்பினை பல இருக்கிறது. நீங்கள் உரையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே பல விஷயங்களை உணர்வீங்க. இந்த மாதிரி நம்முடைய மரணம் வந்து இருக்கணும் என்று நம்ம உணரக்கூடிய ஒரு அம்சத்துல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக எல்லாம் அல்லாஹ் எழுதியிருக்கு. நாம் மரணத்தை எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்கலாட்டே வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும் என்றால் தயாராகிக்கணும். நம்ம மௌத்துக்கு முன்னாடி அமல்கள் தான் நம்மளை காப்பாற்றும் என்ற ஒரு அடிப்படையில நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக தயாராகி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை விளங்கி கொண்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் வைக்க அருள் புரிவானாக. வாசல் அவ்வாறு அனைத்து அஸ்ஸலாமு